10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.5ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் மற்றும் ஜி ஃப்ரம் ஆர் டு ஆர் முறையே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 என வரையறுக்கப்பட்டால் எஃப் ஜி ஆகியவை ஒன்றுக்கொன்றானதா மற்றும் எஃப் சேர்ப்பு ஜி ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா என்று ஆராய்க. அதாவது கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் மெய்யெண்கள் கணம் ஆர் டு ஆர்னு இருக்குது. ஜி ஃப்ரம் ஆர் டு ஆர்னா இதுவும் மெய்யெண்கள் கணம் ஆர் டு ஆர்னு இருக்குது. சரியாப்பா? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் பவர் 5, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் பவர் 4. எஃப் ஜி ரெண்டும் ஒன்றுக்கொன்றான சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எஃப் சேர்ப்பு ஜி ஒன்றுக்கொன்றான சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. சரியாப்பா? தீர்வு. ஒன்றுக்கொன்றான சார்புக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். சரியாப்பா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ, எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்னும் எஃப் ஆஃப் எக்ஸ் டூவும் சமமாக இருக்கிறப்ப எக்ஸ் ஒன்னும் எக்ஸ் டூவும் சமமாக இருந்துச்சுன்னா அது ஒன்றுக்கொன்றான சார்பு. ஓகேவாப்பா? கணக்கில் கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5, எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ என்க. அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒனுக்கு பதிலாக எக்ஸ் ஒன் பவர் 5 ஈக்குவல் டு எக்ஸ் டூ பவர் 5. சரியா? அடிமானம் ஒன்றா இருக்குது, அடுக்குகள் ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி இருந்தாலும் ஒற்றைப்படையாக இருக்குது. பாருங்கள், 5 5ன்னு ஒற்றைப்படையாக இருக்குது. அப்படியே அடிமானத்தை சமப்படுத்திக்கலாம். எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ. சரியா? இப்போ ஒன்றுக்கொன்றான சார்புக்கு கண்டிஷனை பாருங்கள், எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ. அதே இங்கே கிடச்சிருச்சு. அப்படின்னா தேர்ஃபோர் எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். சரியா? அடுத்தது கணக்கில் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் டூ என்க. கண்டிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ நமக்கு ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கறனால ஜி ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் டூன்னு நம்ம எடுத்துக்கணும். சரியாப்பா? அப்போ ஜி ஆஃப் எக்ஸ்க்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 4. அப்போ எக்ஸ் ஒன் பவர் 4 ஈக்குவல் டு எக்ஸ் டூ பவர் 4. இங்கே அடுக்குகள் சமமாக இருக்குது, ஆனால் ரெட்டைப்படையாக இருக்குது. அப்படின்னா இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு எழுதணும். சரியாப்பா? எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் டூ. அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் டூ அல்லது எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் டூ. எக்ஸ் ஒன்னுக்கு 2 மதிப்புகள் இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் டூனும் மைனஸ் எக்ஸ் டூனும். சரியா? ஆனால் இங்கே கண்டிஷன் பாருங்கள், எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ அப்படின்னு இருந்தால் தான் ஒன்றுக்கொன்றான சார்பு. தேர்ஃபோர் ஜி ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. சரியாப்பா? அடுத்து எஃப் சேர்ப்பு ஜி ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி தானப்பா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4. எஃப் சேர்ப்பு ஜி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸோட மதிப்பை இங்கே பிரதியிடணும். எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் 4. எஃப்ங்கிற சார்பில் எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் பவர் 4 பிரதியிடணும். சரியா? இப்போது எக்ஸ் பவர் 4 இந்த ஹோல் பவர் 5. அப்போ 4 × 5 பெருக்கிடணும். 4 × 5 ஈக்குவல் டு 20. சரியா? எக்ஸ் பவர் 20. எஃப் சேர்ப்பு ஜி ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 20. இப்போ எஃப் சேர்ப்பு ஜி கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ் டூ என்க. ஒன்றுக்கொன்றான சார்போட கண்டிஷனை எழுதிட்டோம். சரியாப்பா? அப்படின்னா இங்கே எக்ஸ் ஒன் பவர் 20 ஈக்குவல் டு எக்ஸ் டூ பவர் 20. பவர் ரெண்டும் ஒன்றா இருக்குது, ஆனால் ரெட்டைப்படையாக இருக்குது. ரெட்டைப்படையாக இருந்தால் ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம்ல. என்ன கண்டிஷன்? ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு எழுதணும். எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் டூ. இது ஒற்றைப்படை நம்பராக இருந்தால் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூன்னு எழுதிடலாம். ஆனால் நமக்கு இருக்கிறது ரெட்டைப்படை நம்பர், அதனால் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் டூன்னு எழுதணும். சரியாப்பா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் ஒன்னுக்கு 2 மதிப்புகள் இருக்குது. சரியாப்பா? அப்போ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ அல்லது எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் டூ. இங்கே ஒன்றுக்கொன்றான சார்புக்கு கண்டிஷன் என்னென்னா எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ மட்டும்தான். சரியா? எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் டூன்னு வர்றது கண்டிஷன் கிடையாது. தேர்ஃபோர் எஃப் சேர்ப்பு ஜி ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. சரியாப்பா? இப்போ எஃப் ஒன்றுக்கொன்றான சார்பு, ஜி ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல, எஃப் சேர்ப்பு ஜியும் ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. சரியாப்பா? கணக்கில் கேட்டிருக்கதை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாப்பா?
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.